அண்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அது வரைக்கும் மேடையில பேசினதில்ல, முதன்முறையா கூப்பிட்டுட்டாங்க. ஏதாவது தவறா பேசினேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம திரைக்கு பின்னாடி இருந்து நிறைய செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியா செய்யறோம். மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா ஐடி விங் எப்பவுமே தகவல் தொழில்நுட்ப பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடிதான் இருந்திருக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கடந்த 15 வருடங்களாக வந்து தொடர்ச்சியா நம்ம இணையத்துல வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள், அப்புறம் வந்து முக்கியமா ஜியோ பாலிட்டிக்ஸ், பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்துல வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்கிறது பல இடங்கள்ல போய் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சு புதுசா நம்ம செய்யறோமா அப்படின்னா இல்ல, இது வந்து நிறைய பேர் முன்னாடியே செஞ்சிட்டு இருக்கிறது தான். இது திரைத்துறையில பயன்படுத்த ஒரு சாதனமா இருக்கலாம், இல்ல வந்து இந்த கருத்து கணிப்புகள், இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதில்ல, நம்மளே உருவாக்குறோம். அது வேற எங்கேயும் வந்து ஒரு இடத்துல பயன்படுத்திருப்பாங்க, அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பமா மாத்திரம். முக்கியமா நான் எல்லாமே இன்ஹவுஸா வந்து நிறைய ரிசோர்சஸ வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்ச்சியா 24 மணி நேரமும் களமாடிட்டு இருக்காங்க. இங்க நின்று நம்ம இன்னைக்கு பேசுறது, இந்த நொடியில பேசுறது வந்து உடனே ஒரு காணொலியாகவும் ஒரு ஷார்ட்ஸ் ஆகவும் உடனே வைரல் ஆகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த பொதுக்குழுல நம்ம எல்லாருக்கும் அழைப்பிருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகள்ல இருந்து அவங்க கொடுக்கிற உழைப்பு, இன்னைக்கு இந்த விஷயம் பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அதை எப்படியாவது வந்து இணையத்துல வந்து சேர்த்துடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா அடுத்த பொதுக்குழுன்றதை விட நமக்கு வந்து அடுத்த 3 மாசத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்ப 4 முனை போட்டியா தான் வந்து இந்த தேர்தல் இருக்கு எல்லாருக்குமே. அப்ப இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான ஒரு பலம் தேவைப்படுது. இணையத்துல களமாடுற தம்பி தங்கைகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னன்னா, இன்னும் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும். ஒழுங்கோடு நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும். இந்த அளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நமக்கு களத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்கு. அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டேட்டாவும் நம்ம பாக்குறோம், ஸ்ட்ராட்டஜி ஃபர்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. நீங்க இத்தனை சதவீதத்துல இருக்கீங்க, அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்க குறைவீங்க அப்படின்னு. அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில நாங்க வந்து சேர்த்துட்டோம். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அவங்க கொடுக்கிற அந்த ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில கொடுத்தாச்சு. உங்களோட அதிகமா வாக்கு வாங்குறது மட்டும் எங்க இலக்கு இல்ல, இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடா மாற்றுறது தான் நம்மளோட இலக்கு. அதை மனசுல வைத்துக்கொண்டு எல்லாரும் களமாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.